Hello dear students, 10th standard maths la chapter 8 statistics and probability exercise 8.1 la 13th question கான solution step by step பார்க்கலாம். கொடுத்திருக்க question, the time taken by 50 students to complete 100 meter race. ஓகே, ஒரு ரேஸ் ஒன்று வைக்கிறாங்க, அதில் 50 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கலந்துக்கிறாங்க. அவங்களுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறதுனா டேட்டாவை கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் இட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், அதோடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை ஃபைண்ட் பண்ணணும். கொடுத்துருக்க கொஷின் என்ன டைப் அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணுமா? இங்கே கொடுத்துருக்க கொஷினுடைய டைப் வந்து ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ லாஸ்ட்டாக இருக்க மாதிரி இங்கே பாருங்கள், 8.5 to 9.5, 9.5 to 10.5, இந்த மாதிரி ஒரு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. அப்போ நம்ம ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனுடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலாவுக்கு போகிறோம். C into sum of fi di square by n minus sum of fi into di by n க்கு whole square. இந்த இடத்துல di க்கு xi minus a by c இந்த ஃபார்முலா. இந்த இடத்துல xi அப்படின்றது இங்கே கொடுத்துருக்க இன்டர்வல்லிருந்து மிடில் வேல்யூ எடுக்கணும். ஓகே, a அப்படின்னா அஷ்யூம்டு மீன். இந்த அஷ்யூம்டு மீன் எங்கிறது எடுப்போம்னா xi-யை ஃபைன் பண்ணிவிட்டு அதிலிருந்து சென்டராக எடுப்போம். என்னன்றது நம்பர் ஆஃப் த கவுண்ட், அதை வந்து இது மொத்தத்தையும் இந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா, 6 + 8 வந்து 10, 14. இந்த இடத்துல ஒரு 7 ஆட் பண்ணால் 21, 31, 41, 50. இதுதான் நம்ம என்ன எடுப்போம். அண்டு வித் ஆஃப் த கிளாஸ் இன்டர்வல், இது வந்து மெயின் பார்ட். இப்போ இந்த வித்தை வந்து எப்படி ஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த கொஷினை ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். 8.5, 9.5, இந்த 9.5லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு, நோ ப்ராப்ளம். இந்த இடத்துல 10.5 முடிஞ்சு அதே 10.5ல் ஸ்டார்ட் ஆகிருக்கு, 11.5ல் முடிஞ்சு 11.5லே ஸ்டார்ட் ஆகிருக்கு. பட் 12th கொஷின் ப்ரீவியஸ் கொஷினில் என்ன ஆகிருக்குன்னா ஒரு 1 டிஃபரன்ஸ் வரும். அப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டரை கண்டுபிடிச்சி அதை 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு லோயர் லிமிட்லேருந்து மைனஸ் பண்ணுவோம், அப்பர் லிமிட்லேருந்து ஆட் பண்ணுவோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அதுக்கான லிங்க்கே இங்கே கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் பார்த்துடலாம். அதில் வந்து அதுக்கான கொஷனுக்கு அப்போ நம்ம எப்படி அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர் ஃபைண்ட் பண்ணுறோம். பட் இந்த இடத்துக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர் தேவையில்லை, ஏன்னா 9.5ல் முடிஞ்சு 9.5ல் ஸ்டார்ட் ஆயிருக்கு, 10.5ல் முடிஞ்சு 10.5ல் ஸ்டார்ட் ஆயிருக்கு. சிமிலர்லி எல்லாத்துக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ இந்த இன்டர்வல் பார்த்தோன்னா 8.5லேருந்து 9.5, அப்போ எவ்வளோ டிஃபரன்ஸ்னால் 1. 8.5 கூட 1 ஆட் பண்ணால் 9.5, 1 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த இடத்துல கிளாஸ் இன்டர்வல் சின்றது 1. அண்டு இந்த நம்பர் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் n வந்து பார்க்குறோம்ல, இந்த FIயில் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா 6 and 8 ஆட் பண்ணால் 14, 14 கூட ஒரு 7 ஆட் பண்ணுறோம் 21, ஒரு 10, 31, 10 ஆட் பண்ணால் 41, அது கூட ஒரு 9 ஆட் பண்ணோன்னா 50. அப்போ என்னன்றது இந்த இடத்துல நமக்கு 50 வந்திருக்கு. ஸோ டேபிளர் காலம் எப்படி ஃபார்ம் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற டேட்டாவை எக்ஸ்ன்னு எடுக்கிறோம், அடுத்ததான் மிடில் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ 8.5லேருந்து 9.5 இருக்குது. 8.5 to 9.5 போது என்ன பண்ணணும், இங்கே 8.5 லோயர் லிமிட், அப்பர் லிமிட் 9.5 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். 5, 5, 10 ஆகிடும், 1, 9, 9, 18. இந்த 18-ஐ 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 9. இதுதான் வந்து மிடில் வேல்யூ, இந்த இடத்துல நமக்கு 9. சிமிலர்லி இங்கே பாருங்கள், இந்த 10.5 கூட ஒரு 5 ஆட் பண்ணுங்கள், 0.5 ஆட் பண்ணால் என்ன ஆகும் 11, 11 கூட 9 ஆட் பண்ணால் 20, 20-ஐ 2ஆல் டிவைட் பண்ணால் 10. அண்ட் இங்கே ஸோ இதை வந்து நீங்கள் கேல்குலேஷன்ஸ் நிறைய நீங்கள் சம்ஸை சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். நான் எப்படி ஆட் பண்ணுறதையும் சிம்பிளிஃபிகேஷனாக சொல்கிறேன் பாருங்கள். இங்கே 11.5, அந்த 11.5 கூட இங்கே இருக்கக்கூடிய ஒரு 0.5 ஆட் பண்ணால் என்ன ஆகும் 12, 12 கூட 10 ஆட் பண்ணால் 22, 22 2ஆல் டிவைட் பண்ணோன்னா நமக்கு 11, 12.5 இந்த 0.5 இங்கே எடுத்து ஆட் பண்ணுறோம் 13, 13 கூட 11 ஆட் பண்ணால் 24, 24 2ஆல் டிவைட் பண்ணால் 12, 13.5 இங்கே ஒரு 0.5 14 ஆகிடுச்சு, 14 ஒரு 12 ஆட் பண்ணுறோம் 26, 26 2ஆல் டிவைட் பண்ணால் 13. இதெல்லாம் மிட் வேல்யூ. ஃப்ரீக்வன்சி FI வந்து என்னென்னா ரெண்டாவதாக கொடுத்துருக்கிறத அப்படியே எடுத்து எழுதணும். 6, 8, 17, 10, 9 போட்டாச்சு. 6, 8, 17, 10, 9 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் இதுதான் நமக்கு n, நம்பர் ஆஃப் கவுண்ட் ஆஃப் த அப்சர்வேஷன்ஸ். இப்போ ஆட் பண்ணும்போது எவ்வளோ வரும், 10, 9, 19, 20, 26, 36, 40, 44 + 6 is 50. இப்போ n வந்து 50 வந்துருச்சு. மீன், இந்த அஷ்யூம்டு மீன், இந்த அஷ்யூம்டு மீன் எங்கேருந்து எடுக்கணும்னா நம்ம ஃபைன் பண்ணியிருக்க எக்ஸையில் பாருங்கள், சென்டராக எந்த வேல்யூ இருக்குன்னு பாருங்கள். மேலே 2 நம்பர் கீழே 2 நம்பர் விட்டால் சென்டராக 11 இருக்குது. அப்போ இந்த இடத்துல நம்ம எதை எடுக்கணும், அஷ்யூம்டு மீனாக 11 எடுக்கணும். அப்படி இல்லை சம் கேசஸில் மேலே 2 மேலே 3 3ஆக பிரித்ததுக்கப்புறம் சென்டராக 2 நம்பர் உங்களுக்கு வருது அப்படின்னா அதில் எது கம்மியாக இருக்கோ அதை அஷ்யூம்டு மீனாக எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நமக்கு அஷ்யூம்டு மீன் மொத்தமே 11.
சின்னா என்ன, கிளாஸ் இன்டர்வலோடைய வித்து. இதிலிருந்து எவ்வளோ இருக்குது, 8.95லேருந்து 9.5 ஆயிருக்கு. அப்போ 8.5க்கும் 9.5க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸு, 8.5 கூட 1 ஆட் பண்ணால் 9.5, 9.5 கூட 1 ஆட் பண்ணால் 10.5. இந்த மாதிரி இருக்கக்கூடிய வித்தெல்லாம் சின்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல 1 தான் எல்லாத்துக்குமே காமனாக இருக்கிறது. காமனாக அந்த வித்து வந்து காமனாக எல்லாத்துக்குமே ஒரே வேல்யூ தான் வரும். நான் இதுக்கு தனியாக காலம் ஏன் கொடுத்துருக்கேன்னா, எடுத்து ஈஸியாக மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் பண்ணும்போதோ இல்லை ப்ளஸ் பண்ணும்போதோ அந்த அப்சர்வேஷனில் மிஸ் ஆகாமல் நமக்கு வேல்யூஸ் வந்து மிஸ்டேக் இல்லாமல் வரதுக்காக. இப்போ அடுத்ததான் எக்ஸ்ஐ மைனஸ் ஏவை கண்டுபிடிக்கணும். எக்ஸ்ஐன்றது 9, ஏன்றது 11. 9 மைனஸ் 11 மைனஸ் 2, 10 மைனஸ் 11 மைனஸ் 1, 11 minus 11 0, 12 minus 11 1, 13 minus 1 is 2. 13 minus 11 will become 2. இப்போ xi minus a ஃபைன் பண்ணிட்டோம். அடுத்ததாக இந்த இடத்துல டிஐயை ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கணும்னா xi மைனஸ் ஏவை சியால் டிவைட் பண்ணணும். இந்த xi மைனஸ் ஏ இருக்குது, சின்றது 1 தான் எல்லாத்துக்குமே. இப்போ இந்த ஆன்சர் எல்லாத்தையும் 1ஆல் டிவைட் பண்ணால் அதே ஆன்சர் தான் வரும். -2 -1 0 1 2. நெக்ஸ்ட் டிஐ ஸ்கொயர். டிஐ ஸ்கொயர்னா என்ன, டிஐயை ஸ்கொயர் பண்ணணும். இங்கே டிஐன்றது xi மைனஸ் ஏ பை சி, இதுதான் டிஐ. இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ்லாம் ப்ளஸ் ஆகிடும். 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 1 ஸ்கொயர் பண்ணுறோம் 1, 0 ஸ்கொயர் பண்ணால் 0, 1 ஸ்கொயர் இஸ் 1, 2 ஸ்கொயர் இஸ் 4. அடுத்ததாக எஃப்ஐயையும் டிஐ ஸ்கொயரையும் மல்டிப்ளை பண்ணணும். இது டிஐ ஸ்கொயர், இது எஃப்ஐ. எஃப்ஐ காலமையும் டிஐ ஸ்கொயரையும் மல்டிப்ளை பண்ணணும். 6 4s are 24, 8 1s are 8, 17 0 0, 10 1s are 10, 9 4s are 36. இந்த எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் ஃபார்முலாவில் பார்த்தோம்னா என்ன, சம்மேஷன் கேட்டிருக்காங்க. அப்போ எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். சம்மேஷன், சம் ஆஃப் எஃப்ஐ டிஐ ஸ்கொயருடைய ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். 6 4 10 ஒரு 8 ஆட் பண்ணால் 18, ரிமைண்டர் 1 அண்டு 4 5 7 78. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு எஃப்ஐயையும் டிஐயும் மல்டிப்ளை பண்ணோம். இங்கே டிஐன்றது இது, எஃப்ஐன்றது இது. இது ரெண்டு காலமையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 6 2s are 12, மைனஸில் 12, 8 into -1 -8, 17 into 0 0, 10 into 1 10, 9 into 2 வந்து 18. இப்போ இது ரெண்டும் பாசிட்டிவ் வேல்யூஸ். இப்போ இது ரெண்டும் ஆட் பண்ணோன்னா எவ்வளோ வரும், நமக்கு 28 வந்துருச்சு. இது ரெண்டும் நெகட்டிவ் வேல்யூஸ். ஆட் பண்ணும்போது நெகட்டிவில் 12 8 ஆட் பண்ணால் 20, அது வந்து மைனஸில். ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ், மைனஸ் பண்ணுறோம். 28ல் 20 மைனஸ் பண்ணால் நமக்கு 8. இப்போ இது வந்து சம் ஆஃப் எஃப்ஐடிஐயோடைய சம்மேஷன் நமக்கு எவ்வளோ வந்திருக்கு, 8 வந்திருக்கு. நமக்கு என்ன தேவை, எஃப்ஐடிஐ ஸ்கொயருடைய சம்மேஷன். எஃப்ஐடிஐ ஸ்கொயருடைய சம்மேஷன் இங்கே இருக்குது, எஃப்ஐடிஐயோடைய சம்மேஷன் இங்கே இருக்குது. என்னன்றது நம்ம ஆல்ரெடி 50 ஃபைன் பண்ணிட்டோம். சிக்கு வந்து நம்ம 1ன்னு தெரியும், எடுத்து அப்படியே சப்ஸ்டியூஷன் பண்ண வேண்டியது தான். இப்போ நமக்கு சிக்மா ஈக்குவல் டு சினா என்ன, இந்த கிளாஸ் இன்டர்வலோட வித்து 1 இன்டூ ஸ்கொயர் ரூட்டுக்கு உள்ள சம் ஆஃப் எஃப்ஐடிஐ ஸ்கொயர். சம் ஆஃப் எஃப்ஐடிஐ ஸ்கொயரோட வேல்யூ 78 டிவைடட் பை என்னன்றது 50 மைனஸ் சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐடிஐ. எஃப்ஐடிஐயோடைய சம்மேஷன் வந்து 8 டிவைடட் பை என்னன்னா 50, இதுக்கு ஸ்கொயர். இப்போ இந்த சிம்பிளிஃபிகேஷன் 1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 1 தான், சரிங்களா. இப்போ இந்த 78/50 வந்துருச்சு. 8 ஸ்கொயர் பண்ணால் 64, கீழே வந்து 50 ஸ்கொயர் பண்ணணும்ல, நான் 2 50 மல்டிப்ளிகேஷனில் அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ இது எல்லாத்துக்கும் காமனாக எல்சிஎம் எடுக்கும்போது இங்கே ஒரு 50, இங்கே 2 50. அப்போ என்ன வரும், 50 × 50 எல்சிஎம். இந்த இடத்துல 50 தான் இருக்குது. அப்போ ஒரு 50 மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணோமா, டினாமினேட்டரில் மல்டிப்ளை பண்ணோம், நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணோம். அதனால் நியூமரேட்டரில் 78 × 15 எழுதிக்கிறேன், மைனஸ் இங்கே 64. ஏன்னா இந்த இடத்துல ரெண்டுமே 50 இருக்குது, 2 50 டினாமினேட்டரில் இருக்குது. அடுத்ததான் இந்த 78ஐயும் 50 மல்டிப்ளை பண்ணால் ஒரு 35 350 அண்டு ஒரு 40 அப்படி ஆட் பண்ணும்போது 3000. ஓகே, 35 + 4 39, 3900 மைனஸ் 8 ஸ்கொயர் பண்ணால் 16. ஓகே, இது வந்து 8 எஃப்ஐடிக்கு 8 தானே, 8 ஸ்கொயர் பண்ணுறோம் 16 ஆயிடுச்சு. இந்த இடத்துல ஒரு 16 டிவைடட் பை 5 5s are 25, 2 zeros இருக்குது ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே. இப்போ இங்கே போடுவோம் ஆன்சரை. 3900 16ல் மைனஸ் பண்ணோன்னா நமக்கு 3884 டிவைடட் பை 2500. இப்போ இதை நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா, சிக்மா ஈக்குவல் டு 3884 டிவைடட் பை 2500ன்றது
1.5536 வரும். இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். இப்போ ஸ்கொயர் ரூட் எடுப்போம். ஸ்கொயர் ரூட்டில் 1.5536 சரிங்களா? ஓகே, 1.5536க்கு ஸ்கொயர் ரூட் மெத்தட் எடுக்க போகிறோம். பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஒரு நம்பர் இருக்குது, அந்த ஃபுல் நம்பரை கன்சிடர் பண்ணிடுவோம். பாயிண்ட்டுக்கு முன்னாடி 3 நம்பர் இருந்தாலும் அந்த 3 அப்படியே தான் எடுத்து நம்ம சால்வ் பண்ணணும். இந்த 1 இந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் இந்த 1 வரணும். 1 தான் நம்ம வந்து போட முடியும். 2 போட்டோன்னா 4 ஆகிடும். ஸோ 1 1s are 1 போட்டாச்சு. மைனஸ் பண்ணால் இது 0. இந்த 2 நம்பரையும் இங்கே கீழே கொண்டு வரோம். அடுத்ததாக இந்த 1 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2. இப்போ இங்கே ஒரு நம்பர் இங்கே ஒரு நம்பர், 2 நம்பரை போடணும். ரெண்டுமே ஒரே மாதிரி நம்பர். இந்த நம்பரையும் மல்டிப்ளை பண்ணும்போது 55 வரணும். நான் இங்கே 2 கொடுத்தேன்னா இங்கே 2. அப்போ இந்த 2 இந்த 22 மல்டிப்ளை ஆச்சுன்னா 44. ஸோ நான் 2 கொடுக்குறேன். 2 22s are 2 × 22ன்றது 44. 3 கொடுத்தனா 66 ஆகிடும். 55க்கு மேலே போயிடுச்சு. இப்போ இதை மைனஸ் பண்ணோன்னா இங்கே ஒரு 1 இங்கே ஒரு 1. அடுத்ததாக இந்த 2 நம்பரையும் இங்கே கொண்டு வந்துடணும். நெக்ஸ்ட்டு இந்த 12 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும் 24. இப்போ இங்கே ஒரு நம்பர் இங்கே ஒரு நம்பர், ரெண்டுமே சேம் நம்பர் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது மல்டிப்ளை பண்ணால் 1136 இல்லை அதுக்குள்ளே வரணும். ஸோ 5 நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே 5 கொடுத்தா அங்கேயும் 5 கொடுக்கணுங்களா? அப்போ 2 4 5 × 5. 5 5s are 25, 2 5 4s are 20 + 2 is 22, remainder 2 5 2s are 10 + 2 is 12. 1225 வந்துடுச்சு. அப்போ நம்ம 4 கொடுக்கலாம். இங்கேயும் 4 இங்கேயும் 4 கொடுக்குறேன். அப்போ 244 இந்த 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 4 4s are 16, 1 16 + 1 is 17, 1 4 2s are 8 + 1 is 976. இப்போ 976 வந்துடுச்சு. ஸோ இந்த இடத்துல பாயிண்ட் இருக்குது கரெக்டுங்களா? இப்போ 1.24 அப்ராக்சிமேட்டாக நமக்கு இங்கே இதுக்கான ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இஸ் அப்ராக்சிமேட்லி 1.24 இஸ் த ஃபைனல் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்.